பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாளை மதுரையில் நடைபெறும் அரசு விழாவில் ரயில்வே, நெடுஞ்சாலைகள் மற்றும் பிரசார் பாரதி அமைச்சகங்களின் பல திட்டங்களை தொடங்கி வைத்தும் அர்ப்பணித்தும் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டில் மறு சீரமைக்கப்பட்ட தருமபுரி மாவட்டத்தின் மொரப்பூர், பொம்முடி உள்ளிட்ட 8 அம்ரித் பாரத் தெற்கு ரயில்வே நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். மொரப்பூர், பொம்முடி உள்ளிட்ட 8 அம்ரித் நிலையங்களிலும் உள்ளூர் விழாக்கள் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இந்த இடங்களில் பிரதமர் பங்கேற்கும் நிகழ்வு நேரடியாக ஒளிபரப்பப்படும். மக்கள் பிரதிநிதிகள், ரயில் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாற்றத்தை ஏற்படுத்தும் அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் மொரப்பூர் ரயில் நிலையம், பொம்முடி ரயில் நிலையம் சுமார் 29.3 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையங்களில் மேம்படுத்தப்பட்ட நிலைய கட்டிடங்கள், மேம்படுத்தப்பட்ட சுற்றுப்புற பகுதிகள், மேம்படுத்தப்பட்ட நடைமேடைகள், தங்குமிடங்கள், விசாலமான காத்திருப்பு அரங்குகள், மேம்படுத்தப்பட்ட சுகாதார வசதிகள், லிப்ட், நடை மேம்பாலம், சிறந்த பார்க்கிங் மற்றும் டிஜிட்டல் பயணிகள் தகவல் அமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் உள்ளூர் கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலையை அடையாளத்தை பிரதிபலிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தென்னக ரயில்வே துறையின் கீழ் செயல்படும் மொரப்பூர் மற்றும் பொம்முடி ரயில் நிலையங்கள் தருமபுரி மாவட்ட வளர்ச்சியில் பெரும் பங்காற்றி வருகிறது. சென்னை, காட்பாடி, ஜோலார்பேட்டை மற்றும் கர்நாடகம், ஆந்திரம் போன்ற மாநிலங்களுக்கும், சேலம், ஈரோடு, கோவை, திருவனந்தபுரம், மங்களூர், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பயணிகள் இந்த நிலையங்கள் மூலம் பயணிக்கின்றனர். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்கும் இந்த மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையங்கள் தருமபுரி மாவட்டத்தின் வளர்ச்சியில் ஒரு மைல்கல்லாக விளங்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா. தண்டபாணி.